நாம பார்க்க போறது ஜிப்ரலின் இன் பிளான்ட் growth regulators, இன் பிளான்ட் growth and development, இன் பிளான்ட் physiology. ஸோ ஜிப்ரலின் நாம போன வீடியோல ஆக்சின்ஸை பத்தி பார்த்தோம். இப்போ ஜிப்ரலின். ஸோ ஜிப்ரலின் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஜிப்ரலினை கண்டுபிடிச்சது ஜப்பான். ஸோ இந்த ஜப்பான்ல இந்த ரைஸ் பிளான்ஸ் எல்லாத்துலேயும் இல்லை, ஒரு சில ரைஸ் பிளான்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி, அதாவது டாலஸ்ட் ரைஸ் பிளான்ட்டா இருந்தது, மற்றதெல்லாம் நார்மல் ஹைட்ல இருந்தது. ஸோ அப்போ அந்த டாலா இருந்ததுனால அதனால ஸ்ட்ரெயிட்டா நிற்க முடியல, வளைஞ்சு கீழே படுத்த மாதிரி ஃப்ளாட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதனால அங்க இருந்த, அதாவது ஜப்பான்ல இருந்த விவசாயிகள் தான் என்ன நினைச்சாங்கன்னா, இது ஒரு வகையான நோய். அப்போ ஜப்பான்ல அதுக்கு பேர் பெக்கானே டிசீஸ், அதாவது ரைஸ் பிளான்ஸ்க்கு பெக்கானே டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பெக்கானேன்னா ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸ். அதுக்கப்புறம் குரசோவா என்ற ஒருத்தர், அவர் அதாவது ஒரு சயின்டிஸ்ட், ஒரு பொட்டானிஸ்ட் இந்த பிளான்ட்ல ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிளான்ட்ல ஃபங்கை இருக்கு. அந்த ஃபங்கைக்கு பேர் ஜிப்ரெல்லா ஃபியூஜிகோரே. ஸோ அந்த ஃபங்கைல இருந்து தான் ஜிப்ரலின் என்ற ஒரு பிளான்ட் growth ஹார்மோனை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த ஜிப்ரலின் நிறைய ஃபார்ம்ஸ்ல இருக்கு. GA1ல இருந்து 100, GA1, GA2, GA3 அப்படி நிறைய ஃபார்ம்ஸ்ல இருக்கு, 100 வரையும் இருக்கு. ஸோ இந்த, அதாவது ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸ் சொன்னோம் இல்லையா, அது ஹைட் அதிகமா இருந்தது. நார்மலா ரைஸோட சீட்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் ஹைட் வரையும் தான், அதாவது ஒரு 2 to 3 feet வரையும் தான் இருக்கும். ஆனா இது பார்த்தீங்கன்னா 12 feet வரையும் இருந்திருக்கு. ஸோ அந்த எலாங்கேஷனுக்கு காரணம் ஜிப்ரலின் என்ற ஒரு பிளான்ட் growth ஹார்மோன் தான். ஆனால் அது எதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணாங்கன்னா, இந்த ஜிப்ரெல்லா ஃபியூஜிகோரி. ஸோ அந்த ஜிப்ரெல்லா ஃபியூஜிகோரியில இருந்து எடுக்கப்பட்ட ஜிப்ரலினால தான் இந்த ஹைட் வளர்ந்துருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுல குரசோவா தான் இதை கண்டுபிடிச்சாரு. ஜிப்ரலின் ஃபியூஜிகோரி அந்த ஃபங்கஸ்ல இருக்கு, அதுதான் இந்த ஹைட், அதாவது ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸ் ஆர் பெக்கானே டிசீஸுக்கு காரணம். அப்புறமா அந்த ஃபங்கஸ்ல ஒரு ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸுக்கு, அதாவது ஜிப்ரலின் என்ற பெயரை குரசோவா வைக்கல, எபூட்டா 1935 தான் ஜிப்ரலின் என்ற பெயரை வச்சாரு. அப்புறமா 100 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இது பாத்தீங்கன்னா பிளான்ட்லயும் இருக்கு, ஹையர் பிளான்ட்ஸ்லயும் இருக்கு, ஃபங்கைலயும் இருக்கு. அந்த 100 டைப்ஸ் ஆஃப் ஜிப்ரலின் GA. ஸோ GA1ல இருந்து GA100 வரையும் இருக்கு, அது அப்படி போயிட்டே இருக்கு. ஆனா GA3, ஸோ GA3 தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் ஜிப்ரலின். ஸோ GA1ல இருந்து GA100 இருந்தாலும் GA3 தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் ஜிப்ரலின். 1 மார்க்ல கேட்கலாம். 1938ல எபூட்டா அண்ட் சுமுகி இவங்க ஜிப்ரலினை கிறிஸ்டலின் ஃபார்ம்ல கண்டுபிடிச்சாங்க. 1955ல பிரெயின் எட்டால் ஜிப்ரலிக் ஆசிட்னு பேர் கொடுத்தாரு. ஸோ ஜிப்ரலினுக்கு இன்னொரு பேர் ஜிப்ரலிக் ஆசிட்னு கூட சொல்லலாம். 1961ல கிராஸ் எட்டால் இதோட ஸ்ட்ரக்சரை சொல்லியிருக்காரு. ஓகே, அக்கரன்ஸ் இது எங்க இருக்குன்னா, மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ்ல இருக்கு. பிளான்ட்டோட பார்ட்ஸ் நிறைய ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ, ரூட்டு, யங் லீவ்ஸ், அதோட டிப்ல தான், அதாவது எம்ப்ரியோ ரூட் டிப்ல, யங் லீவ்ஸோட டிப்ல அதிகமா சிந்தசைஸ் ஆகுது, அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இம்மெச்சூர் சீட்ஸ், அதுல ரொம்ப அதிகமா ஜிப்ரலின் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரிகர்சர். இப்போ எது இதுக்கு முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டர்பினாய்ட்ஸ். டர்பினாய்ட்ஸ் நேச்சுரல் ரப்பர்ல, கரோட்டினாய்ட்ஸ்ல, ஸ்டீரைட்ஸ்ல எல்லாம் நேச்சுரலாவே பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு 5 கார்பன், 5C-னா 5 கார்பன் ப்ரிகர்சரா இருக்கு. அப்புறமா அண்ட் ஐசோபைரினாய்டு, ஐசோப்ரினாய்டுன்னு சொல்லலாம், ப்ரீனாய்டு அப்படின்னு படிங்க. ஐசோபைரினாய்டு, ஆனால் ப்ரினாய்டு தான் கரெக்டா. ஐசோப்ரினாய்டு யூனிட், அதாவது ஒரு 5C ப்ரிகர்சர் ஆன ஐசிப்ரினாய்டு யூனிட், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐசோன்னா சேம், 5க்கு சொல்லணும் இல்லையா, 5 கார்பன் நம்ம எப்படி சொல்லுவோம், பென்டைல் பைரோபாஸ்பேட், அதை சிம்பிளா ஐபிபி இந்த நம்பரை வச்சு, இது இன்டர்மீடியேட்டா வரதுனால, இது இன்டர்மீடியேட்ஸா வரதுனால இந்த பேர் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிக்கலா இது எதோட சம்பந்தப்பட்டிருக்கு, ஜிப்ரலின் டர்பினாய்ட்ஸோட. அப்புறம் 5 கார்பன் ப்ரிகர்சரோட ஐசோப்ரினாய்டு யூனிட், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐசோபென்டைல் பைரோபாஸ்பேட், ஐபிபி.
அப்புறமா இது வந்து பிரைமரி ப்ரிகர்சர், அசிட்டேட்டுக்கு பிரைமரி ப்ரிகர்சராகவும் இருக்கு. ஸோ இதுல வந்து கிப்பெயின் ரிங் இருக்கு. இதுதான் கிப்பெயின் ரிங்கோட ஸ்ட்ரக்சர். அதாவது ஒன்று வந்து, அதாவது நான் இங்கே போடுறேன் பாருங்க, பென்சைன் ரிங்கு. ஓகே, பென்சைன் ரிங்கு நடுவில் இது வந்து பென்டேனு, அப்புறம் திரும்பியும் பென்சைன் ரிங். இது வந்து ஜிப்ரலினோட ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்க, இது வந்து பென்சின் ரிங்கு, இதுவும் பென்சின் ரிங், நடுவில் பென்டேன், அண்ட் இங்கே ஒரு மெத்தைல் குரூப்பு, இங்கே 2 மெத்தைல், அதாவது மெத்தைல் குரூப்பு, இந்த பென்டேனில் ஒரு மெத்தைல் குரூப், அந்த மாதிரி ஃபார்மேஷனில் இருக்குது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? சேமாக கிப்பெயின் ரிங் இதுக்குள்ளே இருக்குன்றது. ஸோ இந்த கிப்பெயின் ரிங் என்றது வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு நடுவில் இருந்து. ஓகே, ஸோ இந்த கிப்பெயின் ரிங் ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஜிப்ரலின் ஸ்ட்ரக்சர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். ஸோ பிளான்ஸில் ஜிப்ரலின் வந்து ஒரு நான் போலார், எப்படி ஆக்சின்ஸ் மாதிரி தான் இதுவும் நான் போலார். லிப்பிட் மாலிகல்ஸில் ஈஸியாக டிசால்வ் ஆகிடும். செல் மெம்பரைன் என்னது? லிப்பிட் மெம்பரைன் தானே. அந்த லிப்பிட் பை போலார், தட் இஸ் லிப்பிட் பை லேயரில் ஈஸியாக டிசால்வ் ஆகி உள்ளே போயிடும். ஸோ இது எப்படி டிரான்ஸ்லோகேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் மூலமாக. ஸோ ஃப்ளோயம் மூலமாகவும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்புறமா ஜைலத்லேயும் இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட மூமெண்ட்டுக்கு, லேட்ரல் மூமெண்ட்டுக்கும் வாஸ்குலார் பண்டில்ஸ்க்கு நடுவுலையும் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். வாஸ்குலார் பண்டில்ஸ்னா ஜைலம் ஃப்ளோயம் மூலமாகவும் நடக்குது, பக்கத்தில் இருக்கிற செல்ஸ் மூலமாகவும் மூமெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. பயோ அசே டிராப் பீ பிளான்ட். டிராப் பீ பிளான்ட் இப்போ என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். இப்போ வந்து டிராஃப்னா நம்ம மெண்டல் எடுத்தார் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வந்து அடுத்த வருஷம் படிப்பீங்க. ஸோ மெண்டல் வந்து டால், அதாவது பீல 2 வகை பிளான்ட். பீன்னா பட்டாணி, பட்டாணியில் 2 வகை பிளான்ட் இருக்கு. ஓகேவா? 2 வகைன்னா ஒன்று டால் பிளான்ட், ஒன்று டிராப் பிளான்ட். இப்போ ஜிப்ரலின் என்ன பண்ணுது? டால்னஸை கொடுக்குது ஷார்ட் பிளான்ட்லையும், அதாவது டிராப்னா ஷார்ட் பிளான்ட், வளர்ச்சி கம்மியாக இருக்கிற பிளான்ட்லையும் ஹைட்டாக கொடுக்குது. ஓகேவா? இப்போ இந்த சீடு என்ன? டிராப் பிளான்ட்டோட, டிராப் பீ பிளான்ட்டோட சீடு, அதை ஜெர்மினேஷன் பண்ண விட்டோம். ஸோ ஜெர்மினேஷன் பண்ண உடனே இப்போ நம்ம என்ன இங்கே ஸ்ப்ரே பண்ணுறோம்? அதாவது பண்ண பிறகு இப்போ நம்ம அதை என்ன ஸ்ப்ரே பண்ணுறோம்? அதாவது ஜிப்ரலினை இதில் ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸோ ஜிப்ரலினை ஸ்ப்ரே பண்ண உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இது ஹைட்டு கிடைக்குது. அந்த பிளான்ட் டிராப் பிளான்ட் தான், ஆனால் ஹைட்டு கிடைக்குது. இது கிளியராக பார்க்கலாம். ஸோ சீட்ஸ் ஆஃப் டிராப் பிளான்ட்டை வந்து நம்ம ஜெர்மினேட் பண்ண விட்டோம். ஸோ ஜெர்மினேட் பண்ண பிறகு பிளிமியூல், அதாவது இந்த ரேடிக்கலும் பிளிமியூலும் டெவலப் ஆகிற வரையும் நம்ம காத்துட்டு இருக்கணும். ஓகேவா? ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்றோம்? இந்த சீட்லிங்ஸ் மேல எதை நாம தெளிக்கிறோம்? ஜிப்ரலினை தெளிக்கிறோமா? ஜிப்ரலின் GA3 இல்லை GA சொல்யூஷனை தெளிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல்டு, இது எல்லாமே வந்து ஏன்னா டிராப் பிளான்ட்ல டால்னஸை உருவாக்க போறோம். அப்போ கண்ட்ரோல்டு கண்டிஷனா லெபார்டரியில தான் இதை பண்றோம். ஓகேவா? அண்டர் கண்ட்ரோல்டு. இப்போ என்ன ஆகுது? இதுதான் எபிகாட்டைல். ஸோ இந்த எபிகாட்டைல் வளர்ந்துருக்கு. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மெஷர் பண்ணலாமா? ஸோ மெஷர் பண்ணும்போது எபிகாட்டைலோட growth நார்மலை விட, நேச்சுரலை விட கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கு. இதுக்கு யார் காரணம்? ஜிப்ரலின் தான் காரணம். நெக்ஸ்ட் physiological effects of gibberellin. First வந்து பார்த்தீங்கன்னா, it produces extraordinary elongation of stem caused by cell division and cell elongation. இப்போ இங்க செல் இப்போ இது வந்து நார்மல் செல்லு. ஸோ ஜிப்ரலின் அதிகமாக இருக்கிறதுனால செல் எலாங்கேஷன் நீங்களே பார்க்கலாம் இல்லையா? ஸோ அதாவது இது நார்மலாக இருக்குது, நம்ம ஜிப்ரலின் போட்ட உடனே இது மாதிரி பெருசாக எலாங்கேட் ஆகுது. இப்படி செல் பெருசாக எலாங்கேட் ஆகும்போது ஸ்டெம் எலாங்கேஷன் நடக்குமா? ஸ்டெம் நல்லா எலாங்கேட் ஆகும் இல்லையா? ஸோ ஸ்டெம் எலாங்கேஷன்னா எதனால் நடக்குது? ஸ்டெம்முக்குள்ளே இருக்கிற செல்ஸ் எல்லாம் எலாங்கேட், அதாவது செல் டிவிஷன் நடக்கணும். ஸோ செல் டிவிஷன் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக செல் வந்து எலாங்கேட் ஆகும். இதனால ஸ்டெம் எலாங்கேஷன் நடக்கும். இது யாரை கொடுக்குறாங்க? ஜிப்ரலின் கொடுக்குறாங்க. ஜிப்ரலினால நடக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ ஜிப்ரலினோட மெயின் இது என்ன? ஸ்டெம் எலாங்கேஷன், லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ டிராப் பிளான்ட் இது வந்து பாருங்க, இது வந்து டிராப் பிளான்ட். இதில் நாம இது ரோசட் லீவ்ஸ்னா அதாவது வளர்ச்சி கம்மி, அதாவது சின்ன டிராப் பிளான்ட்னா குள்ளமாக இருக்குது, செடிக்கு வந்து ஷார்ட்டாக இருக்குது. அந்த ஷார்ட்டாக இருக்கும்போது லீவ்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரோசட் லீவ்ஸ்னா ரோஜா பூ மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த லீவ்ஸை பார்க்கறதுக்கு. இப்போ இதில் நாம் வந்து ஜிப்ரலினை தெளிச்சோம்னா, இப்போ இங்கே இது வரையும் தானே இருந்தது ஹைட்டு, இப்போ இது வரையும் வளர்ந்துடுச்சு.
ஸோ இன்டர்நோடல் எலாங்கேஷன், அதாவது இன்டர்நோடுன்னா என்ன, இப்போ ஒரு இந்த செடி 2 இலைக்கு நடுவில் இருக்கிற கேப் தான் இன்டர்நோடு, அது இங்கே கம்மியாக இருக்குது. ஆனால் இது தெளிச்ச உடனே இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, அப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இதுதான் இன்டர்நோடு, அது வந்து எலாங்கேட் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி சடன் எலாங்கேஷன் நடந்த உடனே ஃப்ளாரிங் நடக்கும். ஸோ ஜிப்ரலினை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஸ்டெம் எலாங்கேஷன் நடக்கும். ஸ்டெம் எலாங்கேஷன் நடந்த உடனே எது தூண்டுதுன்னா ஃப்ளாரிங். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து போல்ட்டிங். இது கேட்பாங்க. ஸோ the sudden elongation of stem followed by flowering by the application of gibberellin is called bolting. இது 2 மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க, இம்பார்ட்டன்டான கேள்வி. ஸோ நெக்ஸ்ட், gibberellin breaks dormancy in potato tubers. இப்போ பொட்டேட்டோ டியூபர்ஸ் ரெஸ்டிங் பீரியடுக்கு போயிடும். ஸோ அப்படி ரெஸ்டிங் பீரியடுக்கு போகிற பொட்டேட்டோவில் அதாவது இப்போ நம்ம போட்டோன்னே நம்மளுக்கு பொட்டேட்டோ வரலன்னா அப்போ ரெஸ்டிங் போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால என்ன பண்ணுறோம்னா ஜிப்ரலின்ல இந்த பொட்டேட்டோவை ட்ரீட் பண்ணி நாம் வந்து வயல்வெளியில் போட்டோம்னா நம்மளுக்கு உடனே பொட்டேட்டோ வந்து ஜெர்மினேட் அதாவது பொட்டேட்டோலேருந்து ஜெர்மினேஷன் நடந்து டியூபர்ஸ் வரும். ஓகே, பொட்டேட்டோ டியூபர்ஸில் டார்மன்சியை பிரேக் பண்ணி அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணு இந்த ஜிப்ரலின். நெக்ஸ்ட், மெனி பைனியல்ஸ் யூஸ்வலி ஃப்ளார் டியூரிங் த செகண்ட் இயர் ஆஃப் த க்ரோத். இப்போ நிறைய பைனியல்ஸ்னா என்ன, அவங்களோட லைஃப் ஸ்பேன் 2 இதுவாக பிரிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் வந்து வெஜிடேட்டிவ் க்ரோத், அதாவது ரூட்டு ஸ்டெம் லீஃப் எல்லாம் நல்லா வளரும். செகண்ட் இயரில் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்டிங் இதெல்லாம் நடக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே செகண்ட் இயரில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிங் நடக்கும். ஸோ ஃபார் ஃப்ளாரிங் அப்படிப்பட்ட பிளான்ஸில் ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஃப்ளாரிங்கை கொண்டு வரணும்னா அப்போ யார் அப்ளை பண்ணாதான் வரும் அந்த பிளான்ட் பைனியல்ஸை ஜிப்ரலின்ல ட்ரீட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இயர்லேயே நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பைனியல்ஸில். Next, formation of seedless fruits without the act of fertilization induced by gibberellin. இப்போ பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் என்ன சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ். ஆக்சின்ஸ் மாதிரி ஜிப்ரலின்ஸும் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை உருவாக்க முடியும். ஸோ ஜிப்ரலின் அதாவது ஃபர்டிலைசேஷன் நடந்தால் தான் ஃப்ரூட்டு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்டிலைசேஷன் நடக்காமையே அந்த ஃப்ளவரில் போயிட்டு மேலே நம்ம ஜிப்ரலினை தெளிச்சோம்னா அப்போ நம்மளுக்கு ஃப்ரூட் ஃபார்மேஷன் வரும். ஸோ அந்த ஃப்ரூட்டில் வந்து சீட்ஸ் இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, ஆப்பிள், குக்கும்பர் இதெல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது ஜிப்ரலினால ஏற்படுற ஃப்ரூட்ஸில் சீட்ஸ் கம்மியாக இருக்கிறது. ஓகே, ஆப்பிள், டொமேட்டோ, குக்கும்பர். நெக்ஸ்ட், promote elongation of internodal in sugarcane without decreasing the sugar content. இப்போ sugarcane எதுக்கு நம்ம பண்ணுறோம், சுகருக்காக தானே. ஸோ இந்த இன்டர்னோட் நல்லா எலாங்கேட் ஆச்சுன்னா அந்த உள்ளே இருக்கிற நேச்சுரலாக உள்ளே இருக்கிற சுகர் வந்து கம்மியாகாமல் இருக்கணும். நார்மலாக கம்மியாகிடும். ஏன்னா அது எலாங்கேஷன் ரொம்ப பெரிய கரும்பாக இருந்துச்சுன்னா சுகர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ஜிப்ரலின் நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஸ்டெம் எலாங்கேஷனோட சுகர் கண்டென்ட்டும் கம்மியாகாமல் நம்மளுக்கு நல்ல ஒரு சுகர் கேன் கொடுக்கறதுக்கு ஜிப்ரலின் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், ப்ரமோஷன் ஆஃப் ஃப்ளாரிங் இன் லாங் டே பிளான்ஸ் ஈவன் அண்டர் ஷார்ட் டே கண்டிஷன். இப்போ ஷார்ட் டேன்னா அவங்களுக்கு லைட் ஃபோட்டோ பீரியாடிசம் சொல்லுவாங்க. இந்த லெசன்லேயே இருக்கு, படிப்போம். ஸோ அந்த குறிப்பிட்ட லெவல் வரையும் தான் அந்த ஷார்ட் டே பிளான்ஸ் வந்து அந்த பிளான்ட் அதாவது குறிப்பிட்ட லெவல் வரையும் லைட்டு தேவை. இப்போ லாங் டேக்கு கொஞ்சம் அதிகமாக தேவை, ஷார்ட் டே பிளான்ஸுக்கு கம்மியாக தேவை. ஆனால் இந்த ஜிப்ரலின் நம்ம தெளித்தோம்னா லாங் டே பிளான்ஸையும் ஷார்ட் டே கண்டிஷன்லேயே ஃப்ளவரிங்க்கு தூண்டலாம் ஜிப்ரலினால. ஓகே, நெக்ஸ்ட், இட் ஸ்டிமுலேட்ஸ் சீட் ஜெர்மினேஷன். இப்போ சீட் ஜெர்மினேஷன், சீடு நம்ம ஜிப்ரலின்ல ட்ரீட் பண்ணோம்னா சீக்கிரமாக சீட் ஜெர்மினேட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு பிளான்ட்டை அதாவது கூடிய சீக்கிரத்தில் ஒரு பிளான்ட்டை கொடுக்கும். ஜெர்மினேஷன் ஆகி சீட்லிங்ஸ் அதுலேருந்து ஃப்ரூட் எல்லாமே நடக்கும். ஸோ இட் ஸ்டிமுலேட் சீட் ஜெர்மினேஷன். யார் ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க, ஜிப்ரலின் வந்து சீட் ஜெர்மினேஷனை தூண்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, ஆரஞ்சு ஏஜென்ட் ஆரஞ்ச். இது பார்த்தீங்கன்னா 2-phenoxy ஹெர்பிசைட்ஸ் 2,4-D 2,4,5-T. இதை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஏஜென்ட் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது யூஎஸ்ஏல வியட்நாம் வார் நடக்கும்போது யூஸ் பண்ணாங்க. இது ஒரு பயோ வெப்பன் கூட சொல்லலாம். கெமிக்கல் தான், பட் இது வந்து சிந்தட்டிக் ஆக்சின் 2,4-D and 2,4,5-T. இது என்ன பண்ணாங்கன்னா ஃபாரஸ்டில் லீவ்ஸை டீஃபோலியேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டீஃபோலியேஷன் பண்ணாமல் எங்கே என்ன கிடைக்காது, ஆக்சிஜன் கிடைக்காது,
ஓகே, கெமிக்கல் வார்ஃபேர் வச்சு இந்த மாதிரி பண்ணாங்க. கெமிக்கல் இப்போ பாம்பு போட்டு தான் இதுவாகணும் இல்லை, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் பயாலஜிக்கல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணியும் வாரை கொண்டு வரலாம். யுஎஸ்ஏ இந்த மாதிரி பண்ணியிருக்கு. இன் பொட்டானிக்கல் கார்டன் அண்ட் டீ கார்டன், இது வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ பொட்டானிக்கல் கார்டன்லேயும் டீ கார்டன்லேயும் ட்ரிம் த பிளான்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அழகாக ட்ரிம் பண்ணி ஒரு மாடு மாதிரி இல்லை ஆடு மாதிரி இல்லை ஒரு அழகான ஷேப்புக்கு ட்ரோபியரின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எந்த ஷேப், ஒரு எலிஃபண்ட் மாதிரி முயல் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கூட கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் கார்டன்ஸ்க்கு போயிருந்தா பார்க்கலாம். அண்ட் ஈவன் டீ கார்டன்ஸ் இருக்குது இல்லையா, டீயில் எப்படி அழகாக ஸ்டெப்பாக இருக்கும் இல்லையா, ஊட்டி அந்த மாதிரி போனீங்கன்னா பாருங்கள் ஸ்டெப்பாக இருக்கும். அது வந்து புஷ்ஷியாக இருக்கும். ஸோ அந்த புஷ்ஷியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளான்ஸை ட்ரிம் பண்ணுறாங்க இல்லையா, அப்பிக்கல் பட்டை சேர்த்து ட்ரிம் பண்ணிடுறாங்க. ஸோ அப்பிக்கல் பட்டு சேர்த்து ட்ரிம் பண்ணுறதுனால லேட்ரல் பட்ஸ் அழகாக வளர்ந்து பிளான்ட்டை ஒரு புஷ்ஷி அப்பியரன்ஸை கொடுக்குது. ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அப்பிக்கல் டாமினன்ஸ். அதாவது அப்பிக்கல் டாமினன்ஸ் வந்து அப்பிக்கல் டிப்பில் இருக்கும்போது லேட்ரல் பிரான்ச்சஸ் அவ்வளோ அழகாக வளரதில்லை. இப்போ இவங்க ட்ரிம் பண்ணுறதுனால, அப்பிக்கல் பட்டை கட் பண்ணுறதுனால லேட்ரல் பிரான்ச்சஸ் அழகாக வளர்ந்து ஒரு ஷேப்பை நம்மளுக்கு கொடுக்குது, புஷ்ஷி அப்பியரன்ஸை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.